நான் பிராமணன் இல்லை, பிராமணனாக பிறக்கவும் இல்லை. நல்லவேளை எனக்கு சமஸ்கிருதமும் தெரியாது. ஏனென்றால் அது அல்ல, அது ஒரு நிபந்தனை அல்ல. இதெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும், அப்போதான் நான் நீ இந்து என்று ஏன் பிராமணன் சொல்லுகிறான் என்றால், அவன் பிறப்பினால் பிராமண ஜாதியில் பிறந்து விட்டான். பிராமணன் என்ற தகுதி சொல்லை திருடி வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு ஜாதியில் பிறந்து விட்டான். அதனால அதை வலியுறுத்துகிறான். அடுத்து அவன் சமஸ்கிருதம் படித்து வைத்திருக்க தொட்டு அவன் எதையெல்லாம் கடைபிடிக்கிறானோ அதெல்லாம் ஒஸ்தி அப்படின்னு அவன் சொல்வதும், அது ஆமா அப்படின்னு நிலைநிறுத்துறதும், அதுக்காகவே பெரிவாக்களை உருவாக்கி செயற்கையாக இவையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். அதனால நான் இந்த செய்திகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும்.